ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் பொது பட்ஜெட் 2026. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து புதுச்சேரியின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கருத்து தொகுப்பு. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். பல்வேறு புதிய அறிவிப்புகள், திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடு என அவர் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை குறித்து புதுச்சேரியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை இப்பொழுது கேட்கலாம். தொடக்கமாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த போது, இந்திய நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் 9வது முறையாக மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு பல சிறப்பு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது, முக்கியத்துவம் தருவது என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கிறார்கள். அதே போல கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,32,000 கோடி, ஹெல்த் சுகாதாரத்திற்கு 1 லட்சம் கோடி என்று மக்களுக்கு நேரடியாக பயன்படுவதற்கு வளர்ச்சிக்கான திட்டங்களாக கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் இன்றைக்கு ஒரு பெரிய அளவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிற்காக இப்போது வளர்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகள், ஏஐக்காக ஒரு டேட்டா சென்டர், இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் உலக நாடுகளோடு போட்டி போடுவதற்காக ஒரு புதிய திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் 2.0 ஒரு ஸ்கீம். அதே போல பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நிறைய ஒரு ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு பெண்களுக்கான தனி விடுதிகள்லாம் போடுறது ஒரு நல்ல அம்சமாக இன்றைக்கு பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியும் ஈஸ்ட் கோஸ்ட் அந்த காரிடார்ல வர்ற பகுதி. அதனால புதுச்சேரிக்கும் இதுல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மெகா டெக்ஸ்டைல் பார்க் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுச்சேரிக்கு சம்மந்தப்படுத்தி நம்ம வருகிற ஆட்சி காலத்துல அதை பண்ண முடியும். எம்எஸ்எம்இல சிறு குறு தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒரு வளர்ச்சி நிதி போட்டு இருக்கிறது நம்ம புதுச்சேரி இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு ஒரு பெரிய இதா இருக்குன்னா, தொழிற்சாலைகளுக்கு உதவி செய்கிற போது நான் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு நல்ல திட்டங்கள் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அளவில் உந்து சக்தியை தருவதற்காக இந்த பட்ஜெட்டை கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா நம்ம ஸ்டாஸ்டி போன்ற ப்ரோக்ராம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் புதுச்சேரிக்கு நிறைய நிதி உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் அந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இன்னும் கூட நமக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நிதி அதன் மூலமாக நம்ம பொறுத்தவரை அது ஃப்ரீயா கிடைக்கும். அதனால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நிதி உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுச்சேரி மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, நிச்சயமாக பாரத பிரதமருடைய வழிகாட்டுதலோடு புதுச்சேரி மக்கள் முதல்வர் என்ஆர்ஆருடைய ஒத்துழைப்போடு கண்டிப்பா பல நல்ல விஷயங்கள் இந்த பட்ஜெட் மூலமாக புதுச்சேரிக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கருத்து தெரிவிக்கையில், இந்த பட்ஜெட் ஆனது நடுத்தர மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வருமான வரியிலே சலுகைகள் கிடைக்கும் என்று பார்த்தார்கள். வியாபாரிகள் அவர்களுக்கு வரி சலுகை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் விவசாய விளைபொருளுக்கு தகுந்த விலை கிடைக்காத காரணத்தால் அரசு மானியம் வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இவைகள் எல்லாம் தவிடுபொடியாகி இருக்கிறது இந்த பட்ஜெட்டில். அதே போல குறு தொழில்கள், சிறு தொழில்கள் நடத்துகின்றவர்கள் தாங்கள் வங்கிக் கடன் பெறுவதற்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று சொன்ன மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிறு தொழில், குறு தொழில் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார். இதோ மிகவும் சொற்ப தொகை. 25 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் இந்த சிறு தொழில், குறு தொழில்களில் இந்த தொகையானது குறிப்பாக சிறு தொழில், குறு தொழில் நடத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. கட்டுமான அமைப்புகளுக்கு வரி சலுகை எதிர்பார்த்தார்கள். இந்த ஏஐ தொழிற்சாலைக்கு, அதாவது தகவல் நுண்ணறிவுக்கு சலுகை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கேன்சர்
புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை இது பூர்த்தி செய்யவில்லை. தேர்தல் நடக்கின்ற மாநிலங்களில் கூட புதிய அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில நம் நாட்டு மக்களுக்கு இது பெரிய அளவில் பயன்பெறவில்லை, பலனளிக்கவில்லை என்பது நாம் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. இன்றைய தினம் நம்முடைய பங்குச்சந்தையானது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது அனைத்து மக்களையும் ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட் ஒரு உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தவித ஒரு அறிவிப்பும் இல்லை. மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஆட்சி, புதுச்சேரியில் ஆளுகின்ற பாஜக என்ஆர் ஆட்சியில மத்திய அரசு மாநிலத்தை புறக்கணித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் கூறும்பொழுது, தேடி தேடி பார்க்கும்போது அது ஒரு புள்ளி விவரம் அடங்கிய ஒரு நிர்வாகியாக சொல்லக்கூடிய விஷயமாக தான் அது அமைந்திருக்கிறது. குறிப்பாக 80 கோடி மக்கள் வறுமையில் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டிலே அந்த ஏழ்மையை போக்குவதற்கான எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த கிராமப்புற பாட்டாளி மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்த அந்த எம்என் ரேகா இப்போது பெயர் மாற்றிருக்கிறார்கள். அதற்கும் எந்த பட்ஜெட்டிலே பணம் ஒதுக்கப்படவில்லை. நம்முடைய நாடு விவசாய நாடு. விவசாயத்திற்கு மேம்பாட்டிற்கு எந்த விதமான அறிவிப்பும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படவில்லை. வழக்கம் போல இங்க புதிய ரயில்கள் வரும், புதிய கட்டமைப்புகள் வரும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். மெகா டெக்ஸ்டைல் பார்க் என்று சொல்லுகிறார்கள் 2.0. அது புதுச்சேரியிலே ரொம்ப காலமாக ஜவுளி பொங்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறோம். புதுச்சேரியை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. ஒரிசா மாநிலத்திற்கு மட்டும், அவர் ஆளுகின்ற மாநிலத்திற்கு மட்டும் 2-3 திட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நிலையான வளர்ச்சியான பொருளாதாரம் என்று சொல்கிறார்கள். நமக்கு தெரியும் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று. இங்கே பணவீக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த அளவிற்கு மக்கள் ஆதரவு தருகிறார்கள், அவர்கள் நன்றி என்று சொல்கிறார்கள். மக்கள் எங்கே ஆதரவு தருகிறார்கள்? மக்கள் துன்பங்களிலே துயரங்களிலே அவதிப்படுகிறார்கள். வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த திட்டமும் இல்லை. விலைவாசியை குறைப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. விவசாயத்திற்கு எந்த நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்படவில்லை. கிராமப்புற பாட்டாளிகளுக்கு எந்த நிதி உதவியும் அளிக்கப்படவில்லை. திருப்பூர், கரூர் போன்ற நகரங்களிலே இருக்கக்கூடிய குறு தொழில்கள் மிகப்பெரிய அளவிலே இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய வரி கொள்கையினால் பாதிப்படைந்தார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழியும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. ஒட்டுமொத்தமாக இது வழக்கம் போல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு எதுவும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான முனைவர் EM ராஜன் தமது கருத்தை தெரிவித்த போது, 54 லட்சம் கோடி பட்ஜெட் சைஸ். இதுல மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக நாடுகள் அனைத்திலும் பொருளாதாரம் வளர முடியாத நிலையில இந்தியா 7.3% வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. அந்த நிலையில ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்திலே உள்ள நமது நாடு இன்னும் சில ஆண்டுகளிலே 3வது இடத்திற்கு வந்துவிடும் என்கிற சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது எல்லா நாடுகளும் விழி பிதுங்குகிற அளவுக்கு கடனை வாங்கி தண்டி அவர்கள் தலைக்கு மேலே அவர் பாரத்தை மக்களுக்கு ஏற்றிவிட்ட சூழ்நிலையில் நமது பாரத நாட்டினுடைய கடன் சுமையும் பற்றாக்குறையும் ஏறக்குறைய 21ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சமர்ப்பித்த பட்ஜெட்டிலே அதை 4.5 விழுக்காடாக குறைத்து விடுவேன் என்று அவர்கள் உறுதியளித்தார். அதன்படி 4.4% அந்த நிதி பற்றாக்குறையை குறைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில இப்போது தேசிய இலக்குகளாக இருக்கிற ஆத்ம நிர்பார் பாரத், விக்ஷித் பாரத் ஆகிய 2 இலக்குகளை அடித்தளமாக வைத்து இந்த நிதிநிலை அறிக்கை முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2047ஆம் ஆண்டு விக்ஷித் பாரத், இந்தியா மிக வளர்ந்த நாடாக மாறும் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான இந்த நிதிநிலை அறிக்கை அடித்தளத்தை அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறது. இதுல யாருக்காக அரசாங்கம் செயல்படுகிறது, நம்முடைய நிதிநிலை அறிக்கை யாரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் யுவ சக்தி பட்ஜெட் என்று குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களை முன்னிறுத்தி, பெண்களை முன்னிறுத்தி, பட்டியலினத்தவர்களை முன்னிறுத்தி, விவசாயிகளை முன்னிறுத்தி இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க ஒவ்வொரு துறை வாரியாக ஏறக்குறைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு ஒரு துறையாக தனித்தனி திட்டங்களை அவர் அறிவித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அதாவது தொழில்துறையில இன்றைக்கு கார்ப்பரேட் தொழில்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே கூட அவர்களுக்கு வழங்குகிற சலுகைகளை சற்று மந்தப்படுத்திவிட்டு நடுநிலை
சிறிய தொழில்களுக்கான வளர்ச்சிக்கான அறிவிப்புகளை செய்திருக்கிறார். இதுல அந்த தொழில்துறை, கல்வித்துறை, அதே போல போக்குவரத்து துறை, வங்கித்துறை இது போன்ற துறைகளுக்கு வல்லுநர் குழுக்களை அமைத்து அவர்களுடைய ஆலோசனையை, அறிவுரைகளை ஏற்று இந்த நாட்டினுடைய நிர்வாகம் அமையும் என்று சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அதில் அந்த வல்லுநர்கள் என்றவர் சொல்லுவது அரசியல் சார்பு இல்லாத அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் என்று அவர் குறிப்பிட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுபோல இந்த கல்வித்துறையில பல மாநிலங்களிலே 5 மிகப்பெரிய கல்வி வளர்ச்சி மையங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கும், பயிற்சி மையங்கள் இருக்கும், அதே போல இந்த செயற்கை தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஏஐ என்று சொல்லுகிற வளர்ச்சியை ஆய்வு செய்யக்கூடிய மையங்கள் இருக்கும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதுபோல திட்டங்கள் எல்லாமே மிக அற்புதமான திட்டங்கள். வேலை வாய்ப்பு, கல்வி வளர்ச்சி, அதே போல பயன் தரும் கல்வி முறை என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோல இளைஞர்களை முன்னிறுத்தி, பெண்களை முன்னிறுத்தி, அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்களை முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை. எல்லோரும் சந்தேகப்பட்டது போல சட்டசபைகளிலே தேர்தல் வருகிறது, எனவே அந்த தேர்தலுக்கான அரசியல் நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்றெல்லாம் கூட விமர்சனங்கள் வந்தன. அந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்து முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியில உருவாக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை இது. இது நாட்டை பொருளாதார நிலையிலே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது நிச்சயமாக நடக்கும் என்று நாம் நம்பலாம். புதுச்சேரி வர்த்தக சபையின் துணைத் தலைவர் திரு PL ரவி கூறும்பொழுது, நம்மளுடைய மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தங்களுடைய 9வது பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. புதிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். முதல்ல இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லும் போது இன்கம் டாக்ஸ் ரேட்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. நியூ ஆக்ட் இன்கம் டாக்ஸ் 2025 ஏப்ரல் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இன்கம் டாக்ஸ்ல நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜரல் ரிலாக்ஸேஷன், ஃபைலிங் டைம், அந்த பெனால்டிஸ், இதெல்லாம் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கிறோம். லித்தியம் பேட்டரி இம்போர்ட் இதை எக்ஸாம் பண்ணிருக்காங்க கஸ்டம்ஸ் டியூட்டில இதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் அதோட விலைகள் குறையும். SMEக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது நடைமுறையில சென்று அடையணும். அப்பதான் சிறு தொழில்கள் இதெல்லாம் வளரும். அடுத்தது கேன்சர் இது போன்ற கொடிய நோய்களுக்கு வரக்கூடிய மருந்துக்கெல்லாம் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பான்பராக், சிகரெட் இதுக்கெல்லாம் 40% GST புதுசா போட்டிருக்காங்க. அதையும் வரவேற்கிறோம். அடுத்தது இப்ப இந்த இந்தியன் செமிகண்டக்டர் இதெல்லாம் நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணி R&Dக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி 40,000 crores கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கு 10,000 crores கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பாண்டிச்சேரிக்கு எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னு கருதுறோம். பாண்டிச்சேரிக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப நாளா கேட்டு இருக்கிறாங்க. ECR வழியா சென்னை கனெக்டிவிட்டி கடலூர் வரைக்கும் இதெல்லாம் பல முறை பேசியும் இன்னும் அது அக்விசிஷன் ஸ்டேஜ்லயே இருக்குது. அது சம்பந்தமான அறிவிப்புகள்லாம் வந்திருந்தாக்க இன்னும் நல்ல வளர்ச்சியை புதுச்சேரி கொடுத்துருக்கலாம். பொதுமக்கள் சிலரிடமும் நிதிநிலை அறிக்கை குறித்து கருத்துக்கள் கேட்டறிந்தோம். அதிலிருந்து ஒரு சில பகுதிகள். கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த திருமதி ராஜலட்சுமி கூறுகையில், இதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா உமன்ஸ் எல்லாருக்குமே ஹாஸ்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். நிறைய கேர்ள்ஸ் எல்லாருமே மேரிட் ஆர் அன்மேரிட் எல்லாருமே போய் வெளியில ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கும் போது அவங்களுக்கு சேஃபான ஒரு ஹாஸ்டல் இருக்கணும், உமன்ஸ் ஹாஸ்டல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பட்ஜெட்ல இது அலௌன்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேன்சர் மருந்துக்கான கஸ்டம் டியூட்டியை நமக்கு ஃபுல்லாவே இப்ப கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நமக்கு மருந்து விலை எல்லாமே கம்மியா இருக்கும். இதனால கேன்சர் பேஷண்ட் எல்லாருமே ஹெல்ப்பா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் தான். சஞ்சய் காந்தி நகரைச் சேர்ந்த சிறு வியாபாரி திரு ஜெகதீசன் கருத்து தெரிவித்த போது, சிறு தொழில் குழுக்களுக்கு வளர்ச்சி நிதிக்காக 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. தனிநபர் வருமானம் வரை உயர்த்தல. ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் எளிமைப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் பாதிக்கிற அளவுக்கு இருக்கல. பொதுவாகவே இந்த பட்ஜெட் வரி இல்லாத பட்ஜெட் தான் இது. இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்றக்கூடிய பட்ஜெட் தான் இது. கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை திருமதி தையல் நாயகி கூறும்பொழுது, மக்களுக்கு பல வகைகளை உதவுகிற பட்ஜெட்டா தான் எனக்கு தெரியுது. ரொம்ப முக்கியமான அந்த வருமான வரியில எந்த மாற்றமும் இல்லை. அதுவே பெரிய பாசிட்டிவா தான் நான் நினைக்கிறேன்.
அப்புறம் அதிவேக ரயில் பாதைகள்லாம் ரொம்ப நல்லா 7 நகரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புதிய ரயில் பாதை, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது கலாச்சார மையம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கலாச்சாரத்தை இந்த நாடு மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு ஆதிச்சநூறு 15 இடங்களில் அதுவும் நம்மளோட கலாச்சார மையம் ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய முன்னோர்களோட கலாச்சாரத்தை இந்த தலைமுறைக்கு இல்லாம எத்தனை தலைமுறைக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி மையங்கள் ரொம்ப நம்மளுக்கு உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதோட முக்கியமா அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த பெண்கள் விடுதி, பெண்களுக்கான இந்த பட்ஜெட்டோட இதை நான் ரொம்ப 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 வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற புதுச்சேரி அரசு ஊழியர் திரு இளங்கோ கூறுகையில், தொழில் சார்ந்த இதுல ஈஸியா சேர்த்துக்கான வழியை ஏற்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது, மூலதன செலவினத்தை 12.2 lakh crores ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது நல்ல இதுதான், வளர்ச்சிக்கான வகுக்கிற மாதிரி தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் செக்டருக்கும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. டூரிசம் செக்டருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தொழில் சார்ந்த இதுவும் மக்கள் சார்ந்த இதுக்கான பட்ஜெட்டாக தான் இது இருக்குது என்னுடைய பார்வைக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது பொது பட்ஜெட் 2026. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து புதுச்சேரியின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்து தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் ஜஸ்நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.